பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இரட்சகர் இயேசு ஊழியத்தின் சார்பிலே உங்களை சந்திப்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதித்து காப்பாதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட தலைப்பு, கர்த்தர் எதை பார்த்து தாவீதை ராஜாவாக தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லி பார்க்கலாம். பிரியமானவர்களே, சவுலுக்கு பிறகு தாவீது ராஜாவாக்கப்படுகிறார். தாவீது ராஜாவாக என்ன காரணமாக இருக்கும்? கர்த்தர் தாவீதை எதை பார்த்து ராஜாவாக்கி இருப்பார் என்கிறதான ஒரு கேள்வி. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், மனுஷனோ முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏற்கனவே கொடுத்த செய்தியில் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல் ராஜாவாக சாமுவேல் மூலமாக அபிஷேகம் பண்ணப்படுவதையும், அவன் செய்த தவறுகளால், அதாவது கர்த்தருடைய வார்த்தையை அவன் புறக்கணித்ததால் அவனை சிறிது காலத்திலேயே இஸ்ரவேல் மேல் ராஜாவாக இராதபடிக்கு கர்த்தர் அவனை புறக்கணித்து தள்ளினார் என்று சொல்லி பார்த்தோம். அந்த செய்தியை கேட்டவர்களுக்கு தெளிவாய் விளங்கி இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதில் எடிட்டிங் செய்யும் பொழுது ஆடியோ ப்ராப்ளம் வந்து முதல் அப்லோட் செய்த வீடியோ சுத்தமாக ஆடியோவே வரவில்லை. அதை டெலிட் செய்துவிட்டு மீண்டும் ஆடியோவை மட்டும் எப்படியோ கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் செய்து எடிட் செய்து அப்லோட் செய்தேன். அதனால் தான் அந்த செய்தியில் ஆடியோ குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் சுமாராகத்தான் இருக்கும். பிரியமானவர்களே, என்னால் முடியாத பட்சத்தில் ஏற்படுகிற தவறுகளை நீங்கள் தயவாய் பொறுத்து கொள்ளும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், சாமுவேல் சவுலை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீர் ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்று சொல்வதை பார்க்கிறோம். அதே 28ஆம் வசனத்தில், கர்த்தர் இன்று உன்னிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உன்னுடைய தோழனுக்கு அதை கொடுத்தார் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கு நன்கு கவனிக்க வேண்டும். உத்தமனாய் என்பதை அண்டர்லைன் செய்து கொள்ளுங்கள். உத்தமனாய் என்று சொல்லப்படுகிறது. அப்படியே செய்திக்காக முதலில் வாசித்தோமே அந்த வசனத்தை பார்த்தால், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், மனுஷனோ முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது நம்முடைய கேள்விக்கு வருவோம். கர்த்தர் எதை பார்த்து தாவீதை ராஜாவாக தேர்ந்தெடுத்தார்? இதுதான் நம்முடைய கேள்வி. ஏற்கனவே உத்தமனாய் என்று சொன்ன வார்த்தையை அனலைன் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன் அல்லவா? ஆமாம், தாவீது சவுலை விட உத்தமனாய் இருந்தபடியினாலே கர்த்தர் தாவீதை அவனுடைய இருதயத்தை பார்த்து தெரிவு செய்கிறார். பிரியமானவர்களே, உத்தமனாய் இருந்த காரணத்தினால்தான் தாவீது உத்தமன் என்பது கர்த்தருக்கு ஏற்கனவே தெரிகிறது. சவுலை தேர்வு செய்யும் போது அவனுடைய அழகையும் அவனுடைய சௌந்தரியத்தையும் அவனுடைய உயரத்தையும் பார்த்து தேர்வு செய்தார். ஆனால் அவன் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிக்கிறவனாய் காணப்படுகிறான். அதனால்தான் ஏற்கனவே ஆண்டவருக்கு பிரியமாய் ஆண்டவரிடத்தில் உத்தமனாய் நடக்கிற தாவீதை அவனுடைய இருதயத்தின் அழகை பார்த்து தேர்ந்தெடுக்கிறார். அழகும் உயரமும் சௌந்தரியமும் முகத்தை பார்த்தால் தெரிந்துவிடும். பிரியமானவர்களே, ஆனால் உத்தமனாய் நடக்கிறவனோ முகத்தை பார்த்தால் தெரியாது, அவனுடைய இருதயத்தை பார்த்தால் தான் தெரியும். மனிதர்களாகிய நம்மால் மற்றவர்களின் இருதயத்தை பார்க்க முடியாது, ஆனால் கர்த்தரோ நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறார். பிரியமானவர்களே, ஆமாம், நீங்களும் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் புறக்கணித்தால் ஆண்டவர் உங்களை புறக்கணிப்பார். அதே நீங்கள் ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து கீழ்ப்படியும் போது, ஆண்டவருக்கு பிரியமாய் உத்தமமாய் நடக்கும்போது, கர்த்தர் உங்கள் இருதயத்தின் யோசனைகளை நிறைவேற்றுவார். நீங்கள் நினைப்பதற்கும் மேலாய் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் இருதயத்தை கேட்கிற தேவன். தாவீதை போல இருதயத்தை பார்த்து உங்களை தேர்ந்தெடுப்பார். உங்கள் இருதயங்களை ஆண்டவருக்கு என்று கொடுங்கள். கர்த்தர் உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் உயர்த்துவார், ஆசீர்வதித்து காப்பார். பிரியமானவர்களே, இது நிச்சயம். ஆமென், ஆமென்.